கோவை பந்தயசாலையில் முதியோர்களை தங்களது வீடுகளில் வைத்து பராமரிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி இன்று விழிப்புணர்வு வாக்கத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். முதியோர்களை தங்களது வீடுகளில் வைத்து பராமரிப்பதை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு வாக்கத்தான் கோவை பந்தயசாலையில் இன்று நடைபெற்றது. இதனை அதுல்யா சீனியர் கேர் நிறுவனர் ஸ்ரீனிவாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு நடைப்பயணமானது பந்தயசாலையில் உள்ள தனியார் உணவக அருகே துவங்கி தாமஸ் கிளப் கலெக்டர் பங்களா வழியே மீண்டும் அதே இடத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து மருத்துவர் ராஜ்குமார் கூறுகையில், மூத்த குடிமக்களான முதியோர்களின் பராமரிப்பு குறித்து இளைய தலைமுறையினரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் சென்னை, திருச்சி, பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் நடத்தப்பட்டது. ஒவ்வொரு குடும்பங்களிலும் முதியவர்கள் உள்ளனர். அவர்களை பராமரிப்பதில் இளைஞர்கள் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சி மூலமாக கல்லூரி மாணவ மாணவியர்கள் தங்களது கைகளில் பதாகைகளை ஏந்தியவாறு சென்று அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என்னுடைய பேர் ஸ்ரீனிவாசன், ஃபவுண்டர் CEO அதுல்யா சீனியர் கேர். இன்றைக்கி கோயம்புத்தூரில் நாங்கள் ஒரு வாக்கத்தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் சீனியர் சிட்டிசன் ஒரு அவேர்னஸ் வரணுன்றதுக்காக ஒரு வாக்கத்தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சீனியர் இன்றைக்கி இந்தியாவில் சீனியர் சிட்டிசன்ஸ் ரொம்ப நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஃபேமிலியிலும் ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்கிறாங்க. ஒரு சீனியர் சிட்டிசன் அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக இந்த வாக்கத்தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். கோயம்புத்தூரில் இந்த ப்ரோக்ராம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. எங்கள் கூட கேஜி ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்களோட டாக்டர்ஸ் டீம் எங்களோட இந்த ப்ரோக்ராம் இனாகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி கோயம்புத்தூரில் இந்தமாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு. டாக்டர்ஸ்